வணக்கம் அண்ணா. இருக்கீங்க சுகமாக இருக்கணும். ஆமாம் எல்லாம் பார்த்துட்டு வணக்கம் அண்ணா. இதுதான் அண்ணையா வணக்கம். அவர் வீடியோவில் வரமாட்டார். அவர் பொண்ணு பார்க்குறது. அப்படியா? அண்ணா பேர் என்ன? செந்தில். செந்தில் அண்ணே. உங்களோட பேர்? சேகர். சேகர். அண்ணையா சேகர். இது வணக்கம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கேருந்து சிகரியாவிலேருந்து நாங்கள் இப்போ ட்ரிங்கோ போக போகிறோம். எங்கே போக போகிறோம்? ஓகே, சம்பவம் செய்ய போகிறோம். வாங்க சம்பவம் செய்யலாம். ஓகே. இதுக்கப்புறம் தலைவர் வலிக்கிட்டாரு. தலைவரோட இந்த தலைவருக்கு பின்னுக்கு பார்த்தீங்கன்னா பில்லினா இருக்க போகிறோம் இன்றைக்கி. ஸோ பில்லினா தான் போகிற பிளான். ஏன் வந்து காரில் வந்து எனக்கு கொஞ்சம் ஒத்துக்கிற பிரச்சனையாக இருக்குது காரில். ஸோ இதுக்கு முன்னுக்கு நான் 2 காணொலி போட்டிருப்போம். ஸோ அதை பார்க்காதவங்க பார்த்துட்டு வாங்க. ஸோ அதில் தொடர்ச்சி தான் இது. ஸோ நாங்கள் இப்போ சிகிரியாவிலேருந்து அப்படியே ட்ரிங்கோவுக்கு போயிட்டு இருக்கிறோம். ஸோ ட்ரிங்கோ போயிட்டு அப்படியே நம்மளோட இந்திய நண்பர்களோட பார்க்கக்கூடிய இடங்களை பார்த்துட்டு முல்லைத்தீவி அப்படியே ஜஃப்னா போயிட்டு அவங்க இந்தியா போகிற மாதிரி தான் பிளான். ஸோ இப்போ நாங்கள் சிகிரியா அடிவாரத்தால் போயிட்டு இருக்கிறோம். இதில் பாருங்க ஃபோட்டோ ஷூட் அந்த மாதிரி இருக்கு. பார்த்தீங்க அப்படின்னா கார் முன்னுக்கு போகுது. அதே மாதிரி நாங்கள் பின்னுக்கு போகிற மாதிரி தான் பிளான். ஸோ அவங்க முன்னுக்கு போட்டோம். சிகிரியாவிலேருந்து அப்படியே புலனரும் அதே மாதிரி ட்ரிங்கோ ஸோ மருதங்கடவில் போகக்கூடிய அந்த ஒரு ஜங்ஷன்கிட்ட வந்துட்டோம். இப்போ நாங்கள் கொழும்புலேருந்து குருநாள் வழியாக ட்ரிங்கோமலை போகிற ரோட், அதாவது A6 ரோட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ரோட்டால் நாங்கள் இப்போ போய்கொண்டிருக்கிறோம். உண்மையிலே ஒரு நேரான ரோட்டுன்னு சொல்லலாம். இலங்கையில் வந்து ஒரு மெப் எடுத்து பார்க்கும்போது, கூகுள் மெப் எடுத்து பார்க்கும்போது ஒரு நேரான ரோட்டுன்னே சொல்லலாம். வழியாக ஜூம் பண்ணி பாருங்கள். கொழும்புலேருந்து குருநாள் வழியாக ட்ரிங்கோமலை போகிற ரோட் வேறு லெவலில் இருக்கும் உண்மையிலே. ஸோ இப்போ இந்த இடத்துல நிப்பாடி இருக்கோம். கிட்டத்தட்ட கபரானிலேருந்து ஒரு 30 கிலோமீட்டர் வந்துருப்போம்னு நினைக்கிறேன். ஸோ இந்த இடத்துல நிப்பாட்டி இருக்குது. பார்ப்போம். எல்லாரும் குடிக்க தான் நிப்பாடி இருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதுவும் நேரமே கிளி பிடிச்ச ரோட்ல கூட்டு வருவீங்க. யானையாம்ல 2 பக்கமும் இப்போ ரெஸ்ட் ரூம் இருந்து வச்சிருக்கிற யானை நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கு. உங்களுக்கு கிடைக்க மாட்டேன். எனக்கு லக்கா வாங்க பக்குன்னு இருக்கும் நமக்கு. நான் வீடியோ பார்த்துருக்கேன் இந்த ரோட்ல நின்று. அப்ப சரிப்பா. நான் தான் நினைச்சேன் இதே மாதிரி தான் ரோடு இருக்கும். அது லாரியை நிறுத்தி டோல்கேட் போட்டு காசு வாங்கிட்டு போன மாதிரி அது பழக்கிற பிடிக்கும். அது மாதிரி தான் இருந்துச்சு. பரவாயில்ல, இப்போ நல்லா இருக்கு. இந்த சூப்பரா இருக்கு. என்ன கொஞ்சம் வெயில் தான் கொஞ்சம் அதிகம் இன்னைக்கு. அது விட மற்ற சூப்பரான ஒரு ரைடு 250 cc. அது உங்க பைக்கும் சேர்த்து நல்லா இருந்துச்சு. இப்போ நாங்கள் சிகிரியாவிலேருந்து கந்தலாய் கிட்டே வந்துட்டோம். அந்த இடங்களில் கூடுதலாக பாருங்கள் அந்த தயிர் சட்டிகளை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. ஏன்னு சொன்னால் அந்த இடங்களில் எறும்பு தயிரும் கித்தல் பானியும் வந்து கொடுக்குற வளமை. ஸோ அந்த ஏரியா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ஒரு தயிர் சட்டியை நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதில் நாங்கள் நிப்பாட்டி இப்போ தயிர் சாப்பிட்றக்காக நிப்பாட்டிக்கிறோம். பார்ப்போம் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி. பேர் வந்து கித்தல் பானியை தயிரில் ஊற்றி இப்படி தருவாங்க. வட்டலப்பம் தயிர் ஃபுல்லாகவே தயிர் குளிர்ச்சிக்கு நல்லதாக இருக்கும். அது எறும்பு தயிர் இருக்கும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேன் லஸ்ஸி கரெக்ட். இப்ப கண்டுபிடிச்சோம் பாருங்க. இது நம்ம ஊர்ல லஸ்ஸி இருக்கலாங்க. நல்ல கெட்டியான தயிரா அடிச்சிருவாங்க. அது மிஸ்டில் அடிச்சிட்டு அதுக்கு மேல நல்ல சுகரை பரத்தி விட்டுட்டு இனிப்பு நல்லா கொடுப்பாங்க. புளிப்பா இருக்கும், இனிப்பா இருக்கும், இதெல்லாம் கலந்து திக்கா இருக்கும். லஸ்ஸி குடிச்சிருக்கீங்களா? வாழைப்பழம் போடுவாங்களா? வாழைப்பழம் போடுவாங்க. வாழைப்பழம் எல்லாம் போட மாட்டாங்க. லஸ்ஸி தான் தயிர்ல போட்டு தர்றது லஸ்ஸி. குளிச்சு குளிச்சு குளிக்கும் குளுமி கூழ்.
அக்கா வந்து சிங்களம், அதனால அவங்க நீங்க அவ வைக்கிறவங்களுக்கு விளங்காது. ஆமா கண்டிப்பா வழங்க. நான் இங்க இருந்தேன்னா எனக்கு வாழ்க்கை வழங்காது. வாழ்க்கை விளங்காதான். வீட்டில் ஒரு கேப்ல விட்டு போட்டு விட்டுறேன். எங்களுடையது எழுதைக்கல அப்படி நம்மளுடைய வித்தியாசம் தான். நீங்க சாப்பிடலையா? எனக்கு பிடிக்காது. என்னமா இது கண்டன்? ஓகே, இப்போ நாங்கள் இங்கேருந்து வெளிக்கிட போவோம். இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அரை மணிக்கு அப்படி மேலே நாங்கள் அதில் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டோம். இப்போ நாங்கள் இங்கேருந்து வெளிக்கிட்டு ட்ரிங்கோக்கு இன்னும் 40 கிலோமீட்டர் இருக்குது. ஸோ புரோவாக்கள் முன்னுக்கு காரில் போகிறாங்க. ஸோ அவங்கள முன்னுக்கு வச்சுட்டு ஸோ இப்போ நான் கந்தலாய் குளத்தில் இந்த குளக்கட்டில் நிற்கிறோம். இதில் பாருங்கள் கிட்டத்தட்ட இந்த ரோட்டை மாதிரி, ஸோ இந்த மெயின் ரோடை மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 5 மடங்கு இந்த குளக்கட்டுற அகலம்ன்றது இருக்குது. அப்படியே கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் வெள்ளாமல் செய்யக்கூடிய இடங்களை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. ஸோ இந்த இடத்துல இப்போ கார் நிப்பாட்டியாச்சு. ஸோ பார்ப்போம் எதுக்கான்னு சொல்லி தெரியலை. பழங்கள் வாங்குறக்கா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ ரம்புட்டான் வாங்குறக்கா போயிட்டு இருக்கிறாரு. ரம்புட்டான் இங்கே ஃபேமஸ் தான் என்ன, இங்கே தானே அங்கே ஆகிறாங்க. பத்து 100 ரூபாயாம்மா. இப்போ 10 ரம்புட்டான் 100 ரூபா. அதே மாதிரி இந்த இடத்துல பாருங்கள் மங்குஸ்தான் பழம், மற்றது டோங்கேசி மாம்பழம், அவகோடா, இதெல்லாம் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. எல்லாம் என்ன விலைன்னு சொல்லி தெரியலை. ஐயா மேக்கியதா ஆ உப்பு வழியில் ஹோட்டல் சி ஷடோ அப்படின்னு சொல்கிறதுல பார்த்தீங்கன்னா ரூம் எடுத்துருக்கோம். ஸோ அப்படியே உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி தான் இருக்குது இன்டீரியர். வந்த கார் பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே இந்த இடத்துல பார்க் பண்ணியிருக்குது. அதேமாதிரி பைக் ரெண்டும் இந்த இடத்துல பார்க் பண்ணிவிட்டு ரூம் எடுத்துருக்குது. ஸோ ரூம் அப்படியே கொஞ்சம் ஓரளவுக்கு காட்டுறேன். என்னண்ணா ரூமெல்லாம் ஓகேவா? போதுமாண்ணே. ஒரு பீச் சைடுலண்ணே நல்ல ஒரு வியூவோட. பீச் சைடில் வந்து நீங்கள் கோவாக்கு போயிருப்பீங்க நீங்கள் ப்ரோ. கோவாலெல்லாம் கச்சடாவாக இருக்கும். நிறைய பீச் சைடில் ரூம் இருக்கும், பட் கொஞ்சம் கச்சடாவாக இருக்கும். நீட்டாக இருக்குது, ஃபினிஷிங்காக இருக்குது, நிம்மதியான இடமா இருக்குன்னு பார்க்க. ஆமாம். அவங்க